சொல்லியிருந்தா அந்த பொண்ணு செத்துருக்குமா? கனிவா சொல்லியிருந்தா அந்த பையன் தூக்கு போட்டிருப்பானா? பையனை மட்டுமா தூக்கு போடுறானுங்க, ஆசிரியரை தூக்கு போடுறான்னு சொல்லிப்பானா? அப்ப அவர் எவ்வளவு பக்குவப்பட்டிருப்பாரு. அவர் கனிவு தான் முக்கியம் அருமையா சொல்லியிருக்காரு. இல்ல இல்லைங்க சார், வாங்க கண்டிப்பு தான் சொல்லி வரலாற்பாங்க. இவர் சொன்னது 10 நிமிஷம் முடிச்சிடலாம். வாங்க ரியாஸ் வேஸ்டிங்ஸ்லாம் கட்டி பயங்கரமா வந்திருக்காரு. சும்மா சில்லு 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 சில்லுன்னு சொன்னாங்க. எதிரணி தேடி சோறு நிலம் என்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனமாடி துன்பமிகு உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நடைகூடி கிளப்பரும் மெய்தி கொடுங்கூற்று கிளை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் மீள்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியாரின் கவிதையை முன்வைத்து உரையை தொடங்குகின்றேன். அதாவதுயா சொல்லுங்கய்யா. ஒரு பையன்கிட்ட சொன்னங்கய்யா, என்ன சொல்ல? வாழ்க்கையை 8 பிரிச்சுக்க. முதல் எட்டில் விளையாடுறது விளையாட்டல்ல, நீ 2ஆம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல, 3ஆம் எட்டில் பெறாதது செய்யாதது படுவல்ல, நீ 4ஆம் எட்டில் பெறாதது குழந்தையும் அல்ல, 8 மனசு வாழ்க்கை பிரிச்சுக்கோ, நீ எந்த எட்டில் இப்ப இருக்கு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஒரு பையன்கிட்ட. உடனே அந்த பையன் சொன்னான், 8 பிரிக்கலாம் தான் பாக்குறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 7 வந்து நிக்குது. நம்மளே கலாய்க்கிறாங்க. அதாவதுயா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் தலை குடிச்சுட்டே போறாங்க. என்னடா அதுக்காக கண்ணியமான பெண்கள் நினைக்காதீங்க, போன் பார்த்துக்கிட்டே அப்படியே. இவங்கெல்லாம் கண்டிப்போட வளர்ந்துருந்தா அவங்க போன் பார்த்துட்டு நடப்பாங்களா? இப்ப வாகனங்கள்ல நம்ம போறோம், நம்ம பிரேக்குங்கிற ஒரு கண்டிப்பு இருக்கிறனால தானே நம்ம போராட்டத்துக்கு கரெக்டா போய் சேர்றோம். எவ்வளவு பெரிய தத்துவத்தை பாரு. நல்லா நினைச்சு பாருங்க. நீங்க ஊருக்கு நீங்க போறீங்கன்னாக்க அதுல பிரேக் இருக்கா? அந்த பிரேக் இருக்கிறனாலதான், ஒரு கண்டிப்போட குடிக்கிறனாலதான் நீங்க ஊருக்கு போய் சேர்றீங்க. ஆமாங்கய்யா. இப்ப நம்ம காலேஜ் எடுத்துக்கோமே, முன்னாடிலாம் கனிவா ஒரு செமஸ்டருக்கு தம்பி 20 நாள் 22 நாள் லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பீரியடுக்கு 5 ரூபா ஃபைனு, ஒரு நாளைக்கு 25 ரூபா. எவனாவது லீவ் போடுறானாங்கயா? இந்த கண்டிப்பு இருக்கிறனால தாங்க மாணவரோட அட்டெண்டன்ஸ் இன்னைக்கு 80% மேல இருக்கு. ஐயா, இன்னைக்கு மாணவர்கள் தமிழக அரசு வலியுறுத்துது, ஹெல்மெட் போடு தம்பி, ஹெல்மெட் போடியா. கனிமா சொல்றாங்க, ஹெல்மெட் போடியா தங்கம், தலைக்கவசம் உயிர்கவசம், தலைக்கவசம் உயிர்கவசம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளால கேட்க மாட்டாங்கல்ல, போடு ஃபைனு 1000 ரூபா. ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபா, 2500 ரூபா ஃபைனு. இப்போ எவன் தலையாவது மாட்டானா இல்லையாங்க? ஒரு குண்டான தலையில மாட்டானா இல்லையாங்க? அப்ப இதுக்கு தேவை கண்டிப்பா தானேங்கய்யா. கரெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா கோல் எடுத்தாதான் குறைஞ்ச ஆடுன்னு சொல்லுவாங்க. கோல் எடுத்தாதான் குறைஞ்ச ஆடுன்னு சொல்லுவாங்க. அது போல சட்டத்தை கையில எடுத்தாதானே நாட்டை திருத்த முடியும். அப்ப கண்டிப்பா ஒண்ணு வேணுமா வேணாமாங்க? ஐயா, சவுதி அரேபியால கற்பழிச்சாங்கன்னாக்க தலையை துண்டிக்கிறாங்க. அதே சட்டத்தை இங்க கொண்டு வந்தாக்க எவனாவது எந்த பெண்ணாவது கற்பழிக்குன்னு எனக்கு என்ன வருமா வராதாங்கய்யா? அப்ப அந்த கண்டிப்புங்கிறது ரொம்ப அவசியமானதா இல்லைங்கய்யா? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. அவசியம் தான், அவசியம். சரிங்கய்யா. ஐயா, அடிமேல் அடி அடித்தாங்க அம்மியே நகரமா? அது போலதாங்க இருக்கு. இன்னைக்கு ஒரு 2 அடி போட்டானாங்க வேலையே ஆகும் நமக்கு. இப்ப காலேஜ் நம்ம சொல்றோம், நம்ம கனிமா இருக்கா, கனிமா நடத்துறாங்க, ஓகே கனிமா நடத்துறாங்க, ஐடி கார்டு போடலாம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த கண்டிப்பு இருக்கிறனாலயா பசங்க எல்லாமே ஐடி கார்டு போட்டு வராங்க. ஐயா, திருக்குறள்ல இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெற்பார் இல்லாருக்குன்னு சொல்லிட்டு திருக்குறள் இருக்குங்கய்யா. ஒரு நாட்டோட அரசனே கண்டிக்கிறாங்களா இல்லையா? நடுவர் அவர்களே, உங்களோட பெற்றோரும் ஆசிரியர்களும் கண்டிச்சதுனாலே இன்னைக்கு நீங்க நடுவரெல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமாயா, திட்டாம இருந்தா நான் எங்கிட்ட இருந்திருப்பேன். அப்பனா தீர்ப்பை கரெக்டா வழங்கிருங்கய்யா. ஐயா சொல்லுங்க.
இந்த கனிவான இளைஞர்கள்லாம் வந்துட்டு டாஸ்மாக்ல நிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு தம்பி மது அருந்துறது உடல்நலத்துக்கு கேடு, மது வீட்டையும் நாட்டையும் பாதுகாக்காது, உடல்நலத்தை கெடுக்கும் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்கயா. அவனுக்கு 2 கேஸை போட்டாதாங்க வேலையே ஆகுது. அப்ப அந்த கண்டிப்பு இருக்குதா இல்லைங்க ஐயா? மூங்கிலே வந்துட்டு தன்னை தானே வந்துட்டு செதுக்கி 1 வருஷத்துல 40 அடி வரை மூங்கில் வளருங்கயா. அப்ப அந்த மூங்கிலுக்கு தெரிஞ்ச அந்த கண்டிப்பு வந்து மனிதர்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்கயா. அது போல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க? பங்க் அடிச்சு தெரிஞ்சுக்கோமே, கடைசியில படிச்சுக்கோமே, சன்ரைஸே பார்த்தது இல்ல கண்ணி மணி, எங்களுக்கு ஏர்லி மார்னிங் 10 மணி. இந்த நாயெல்லாம் அடிச்சு வளர்ந்துருந்தா இன்னைக்கு வந்துட்டு ஒரு கண்டிப்பா சொல்றேங்க ஐயா. கனிவுங்கிறது நூடுல்ஸ் மாதிரிங்க. கனிவு ஆமாங்க, கனிவுங்கிறது நூடுல்ஸ் மாதிரி லேசா தான் இருக்கும், ஆனா வந்துட்டு உடம்புக்கு கேடு. ஆனா கண்டிப்புங்கிறது இடியப்பம் மாதிரிங்கயா. இடியப்பம் மாதிரி ஆமாங்க, கண்டிப்புங்கிறது இடியப்பம் மாதிரி கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும், ஆனா அதான் உடம்புக்கு நல்லது. ஐயா ஐயா, மூத்தோர் சொல்லும் முற்றிய நெல்லி கசக்கத்தையா செய்யும். முதல்ல வந்துட்டு கசக்கத்தான் செய்யும், அப்புறம் நினைக்க நிற்கும். ஐயா கடைசியா சொல்றேங்க, பசி ஆரம்பிச்சுட்டு சீக்கிரம் முடிங்க மாணவர்களே உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா கருணையா இருந்த கர்ணனை அம்பு விட்டு கொண்டுட்டாங்க. கருணையா இருந்த கர்ணனை அம்பு விட்டு கொண்டுட்டாங்க. கருணையா இருந்த காந்தியை சுட்டு தள்ளிட்டாங்க. கருணையா இருந்த இயேசுவை சிலுவையில் அரைச்சிட்டாங்க. கருணையா இருந்த காமராஜரை தேர்தலில் தோக்கடிச்சிட்டாங்க. பார்த்து நடுவர் அவர்களே, கருணைப்பட்டு கனிவுக்கு தீர்ப்பு வழங்கிட போறீங்க. கடைசியா நடுவர் அவர்களே, ரஜினி ஸ்டைல சொல்லணும்னா உடைச்சி வளர்க்காத முருங்கையும் கண்டிச்சு வளர்க்காத குழந்தையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. வாய்ப்பளித்த நல்லுணர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக, அதாவது மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தேவை கனிவா கண்டிப்பா நம்ம வச்சிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு, கனிவுன்னு சொல்லப்போ பெரிய. இப்ப கனிவோடு நம்ம பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அன்னை தெரசாவை போன்ற ஒரு கனி உங்களுக்கு வேணும். இன்றைக்கு நான் அன்னை தெரசாவை பற்றி நான் பேசிக்கொண்டு இருக்கோம். தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்து பல்பை அவர் தான் கண்டுபிடிச்சார். இரவு பகலா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அந்த பல்பை ஒரு நாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய வேலையாளர்கிட்ட கொடுத்து பார்த்து பல்பை மாட்டு கேட்டார். பல்பை மாட்டிட்டேன்னு சொல்லி இறங்கினார் பாருங்க, பல்பு மாட்டா கீழே விட்டு உடஞ்சிருச்சு. உடஞ்சதே நான் எல்லாமே திட்டினாங்க. என்ன அறிவு இருக்கா அவங்களுக்கு? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு செஞ்ச பல்பை அவன்கிட்ட கொடுத்து மாட்ட சொல்லிங்க, வீணா போனோம். இப்படி அப்படியே பெரிய. அடுத்து 1 மாசம் ஆச்சு, மீண்டும் ஒரு பல்பை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க திருப்பி அந்த பையனை கூப்பிட்டு இந்த பல்பை மாட்டல. கூட இருக்கிற அத்தனை பேரும் பண்ண சொன்னாங்க, வேணாங்க வேணாங்க, திருப்பி உடைச்சிருவாங்கன்னு சொல்லி. இல்லை பரவாயில்ல, அவன்கிட்டே கொடுங்க. அவன் அந்த பல்பை மாட்டினான், லைட்டு போட்டான், பல்பு அதில் எரிஞ்சிருச்சு. ஒரு கனிவோட அவர் சொன்னார். அவர் சொன்ன காரணம் சொன்னாரு, பல்பு உடைஞ்சா கூட திருப்பி செஞ்சிடலாம். ஆனா அந்த பையனோட மனசு உடைஞ்சிருச்சுன்னு வைங்க, அவன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்றாள். அந்த வடிவேலை இவன் எதுக்கு லாயப்பட மாட்டான், இவன் எதுக்கு லாயப்பட மாட்டான். அண்ணன் சொல்லுங்க, நான் சென்னை போறேன், நான் எதுக்கு லாயப்பட மாட்டேன். நீ எதுக்கு லாயப்பட மாட்டேன் அண்ணா, எதுக்கு நீ எதுக்கு லாயப்பட மாட்டேன். ஒரு காரணம் சொல்லி நீ இவன் அதுக்கு ஆமாமா இவன் அதுக்கு லாயப்பட மாட்டான். கடைசி வரைக்கும் எதுக்கு லாயப்பட மாட்டான்னே தெரியாமையே கவலை யார் போவான், வடிவேல் போற மாதிரி பாடுறான். அதனால கனிவு என்பது ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னாக்க மக்களை நாம் ஆசுவாசப்படுத்தினாலும், இவன் சொன்னா கிளாஸுக்கு வரும்போது நம்ம கனிவோட இருக்கோம், எல்லாமே போன கனிவோட போன எல்லாத்துக்கும் எல்லாமே செஞ்சு தரோம். ஆகவே கனிவு என்பது மாணவர்களை பெரிதும் பண உயர்த்தும் ஒரு பக்கம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா கண்டிப்பு. சார் கண்டிப்பு தான் சார் தேவை. ஒரு அசைன்மெண்ட்டு
இப்போ சொன்னார், அருமையா சொன்னார். தம்பி